வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாசத்தின் பரிவு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னை திருவனந்தபுரம் மாற்றிவிட்டார்கள். 1 மணி நேரம் முதலாளியிடம் வாதாடியும் பயன் இருக்கும் போல தெரியவில்லை. அங்கே தொழிற்சாலையில் சில ஒழுங்கீனங்கள் இருக்கின்றனவாம். அதை சரிபார்த்து சீர் செய்ய நானே வல்லவன் என்று நைச்சியமாக பேசுகிறாரே மனுஷர். எப்படி தட்ட முடியும்? தட்டாமல் உடனே புறப்படவும் மனம் கேட்கவில்லை. என் பெண் சோபனாவை விட்டு எப்படி இருப்பது? அவளை அழைத்து போகவும் முடியாது, படிப்பு கெட்டுவிடும். நான் முதலாளியிடம் கொஞ்சம் ஓய்வு கேட்டு கொண்டு வந்திருக்கிறேன். என் தம்பியின் மனைவி சுசீலா பிரசவத்துக்கு வந்திருப்பதாயும் நான் இப்பொழுது ஊரை விட்டு போக இயலாது என்றும் கூறினேன். எப்படியும் 1 மாத தவணை கிடைக்கும் அல்லவா? ஆனால் இத்தனை வயசாகி இத்தனை வருஷங்களாக அதே கம்பெனியில் பொறுப்பான வேலை பார்த்துவிட்டு என்றுமில்லாத வழக்கமாக இன்று பொய் சொல்ல துணிந்துவிட்ட புதுமை என்னையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. முழுமையும் பொய் அல்ல என்ற என்னையே தேற்றி கொண்டேன். என் மனைவி சுசீலா என் தமக்கையின் பெண். என் தம்பி மனைவி சுசீலா என் தமக்கையின் பெண். அவள் தன் பிறந்தகத்துக்குத்தான் வந்திருக்கிறாள், என் வீட்டுக்கு அல்ல. ஆனாலும் என் பாசம் என்னை அதையும் கூட பயன்படுத்தி கொள்ள கூறியது போலும். திருவனந்தபுரம் போனால் சோபனாவை என் தமக்கை வீட்டில்தான் விட்டு வைக்க வேண்டும். சிந்தனை தோய்ந்த முகத்துடன் வீட்டினுள் நுழைந்தேன். அங்கும் என் மனதின் குழப்பத்தை பிரதிபலிப்பது போல் ஒருவித பயங்கர மௌனம் நிலவியது. சோபா என்று நான் வழக்கம் போல உரக்க குரல் கொடுத்தேன். கொடுத்துவிட்டு மேஜையில் எதையோ துழாவுவது போல ஆயத்தமாக நின்றேன். வயசு 15 ஆகியும் எங்கள் சோபா இன்னமும் குழந்தையாகவே இருந்தாள். நான் அலுவலகத்தில் இருந்து வந்து குரல் கொடுக்க வேண்டியதுதான். ஓடி வருவாள். தெய்வ உலகத்து அப்சரஸ் போல, வண்ண பட்டுப்பூச்சி போல என்னை இறுக தழுவிக்கொள்வாள். சி, கழுதை, வயசு குட்டிச்சுவர் மாதிரி ஆகிறது. நாளைக்கே கல்யாணமாக வேண்டும், குரங்கு மாதிரி என்பேன் நான் போலி கோபத்துடன். நான் ஒன்றும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்பா. நான் டாக்டர் ஆக போகிறேன். அப்பொழுது உங்களை என்னுடன் வைத்து கொள்ளலாமே. அம்மாவுக்காகவும் வேறு டாக்டரை தேட வேண்டாம். அப்புறம் கழுத்தை விட்டு கையையே எடுக்க மாட்டாள். நகர விடாமல் இரும்பு பிடியாக என் மென்னியை பிடித்து கொண்டு என் தோள்களில் தன் பட்டு கன்னத்தை பதித்து இளமையின் கனவுகளை எல்லாம் காண்பாள். அவளை நீக்கிவிட்டு என் மனைவி தரும் காஃபியை வாங்கி குடிப்பதே கடினமாகிவிடும். சோபனா என்னை விட்டு தாயை பிடிப்பாள். என்னிடம் இருப்பது போல் அப்போது முரட்டுத்தனம் இராது. மிருதுவாக ஒரு தாய் தன் சேயை கொஞ்சுவது போல கொஞ்சுவாள். சோபனா என் குடும்பத்தை கொண்டிருந்தாள். உயரமாக இருந்தாள். என் தாயின் குள்ளத்தை அவள் தினமும் தன் தாயின் குள்ளத்தை அவள் தினமும் கேலி செய்வாள். அம்மா, நீ பார்த்து கொண்டே இரு. இன்னும் 1 வருடம் போனால் நான் உன்னை இடுப்பில் தூக்கி கொண்டு விடுவேன் என்பாள். பெண்கள் சிற்றடக்கமாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை போல உலகளந்தான் மாதிரி இருப்பார்களோ என்பாள் என் மனைவி. இன்று ஒன்றுமே இல்லை. என் குரல் பல முறை ஷோபா என்று வீணே விழித்தது. காத்து காத்து நின்ற என் மனமும் உடலும் வீணே வாடின. என் ஏமாற்றத்தை சமாளித்து கொண்டு நான் உள்ளே போனேன். கோடத்தில் ஊஞ்சலில் என் மனைவி படுத்திருந்தாள். தலையில் ஒரு ஈரத்துணியை மடித்து போட்டுக்கொண்டு அவள் மின் விசிறியின் அடியில் கிடந்தாள். அவள் கண்கள் தக்காளி பழங்கள் போல தளதளத்தன. என்ன என்றேன் கவலையுடன். என்ன என்றாள் அவள் சலிப்புடன். பாவம், அவளுக்கு இரத்த அழுத்தம் இப்படித்தான் வந்துவிடும். தவிப்பாள். இந்த சமயம் பார்த்து சோபனா எங்கே போய்விட்டாள்? சோபா எங்கே என்று நான் கேட்டேன். சோபாவோ நாற்காலியோ, நான் என்னத்தை கண்டேன் என்று நிஷ்டூரமாக பதில் வந்தது. அவளுக்கு உடம்பு சரியாக இல்லை. மேலும் அவளை தொந்தரவு செய்வதில் பயன் இல்லை என்று நினைத்து நான் பின்புறம் போனேன். கை கால் முகம் கழுவி கொண்டு வந்தபோது சாப்பாட்டு கூடத்தின் மூலையில் மேஜை மேல் பிளாஸ்கில் காஃபியும் எவர் சில்வர் சம்புடத்தில் பலகாரமும் இருப்பதைக் கண்டு அவற்றை எடுத்து சாப்பிட்டேன். மாற்றல் குழப்பத்தை பற்றி மனைவியிடம் சொல்ல சமயம் சரியாக இல்லை. பெண்ணை கொஞ்சம் சீண்டி வேடிக்கை பார்ப்போம் என்றால் அவளையும் காணவில்லை. ஆமாம், இந்த பெண் எங்கேதான் போய்விட்டாள்? வெளியே போகவும் மனமில்லை. என் மனைவியின் எதிரே ஒரு சாய்வு நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தேன்.
குளுக்கோஸ் தரட்டுமா? மாத்திரையை சரியாக சாப்பிடுவதில்லையே என்ற பரிவுடன் கேட்டேன். சாப்பிடாமல் என்ன என்று பட்டுக்கொள்ளாமல் பதில் வந்தது. அவள் கண்கள் மயங்கி மூடிக்கொண்டன. நான் தெருவுக்கும் உள்ளுக்குமாக அலைந்தேன். 1 மணி நேரத்துக்கெல்லாம் சோபனா வந்து சேர்ந்தாள். இருட்டுகிற சமயம். நான் முகத்தை கடுமையாக வைத்து கொண்டேன். கல்லூரியில் கால் வைக்கும் முன்பே வேண்டாத தைரியங்கள் வந்து விடுகின்றனவா என்று கேட்டேன். என் பெண் ஒன்றும் பயப்படவே இல்லை. என்னை கட்டி கொண்டாள் வழக்கம் போல. போங்களப்பா, உங்களுக்கு கோபித்து கொள்ளக்கூட தெரியவில்லை. எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது என்றாள். நானும் சிரித்து விட்டேன். வேறென்ன செய்ய? சோபா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, நீ வேலையோடு வீட்டுக்கு வராவிட்டால் எப்படியாம் என்றேன். சிரித்து குலுங்கின அவளது மலர் முகம் கணத்தில் வாடி சுருங்கியது. ஏனப்பா இப்பொழுதெல்லாம் அதிகமாக வருவதில்லையே என்று அவள் கவலையுடன் கேட்டாள். என்னவோ தெரியவில்லை, நீதான் அவளை தொந்தரவு செய்திருப்பாய் என்று அவளை கிண்டினேன். அப்பா என்றாள் அவள். அவள் கண்களில் நீர் நிரம்பிவிட்டது. பிறகு மேலாக்கின் நுனியினால் துடைத்து கொண்டு ஓடி மறைந்தாள். திரும்ப திரும்ப சளைக்காமல் பதில் சொல்லும் குழந்தை இன்று ஏன் இப்படி கலவரமடைந்து விட்டாள்? ச, எல்லாம் என் மனம் பிராந்தி. என் உள்ள குழப்பத்தை பிறரிடம் காண முயல்கிறேன், அவ்வளவுதான். செல்லமாக வளர்க்கப்படும் சோபனா நினைத்த மாத்திரத்தில் அழுவதும் நினைத்த மாத்திரத்தில் சிரிப்பதும் ஒன்றும் புதுமையல்ல. இரத்த அழுத்தத்துடன் சிரமப்படும் என் மனைவிக்கும் இந்த வெயிலில் படுப்பது சகஜம்தான். ஷோபா, நான் கொஞ்சம் உலாவி விட்டு வருகிறேன் என்ற குரல் கொடுத்துவிட்டு நான் வெளியே கிளம்பினேன். குளிர்ந்த காற்று உடலை தழுவியதும் ஓரளவு என் அசதி மறைந்தது. மூளையும் தெளிவு பெற்றது. நான் மெதுவாக திரும்பி வந்தேன். என் மனைவி சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். சோபனா தன் தாயின் அருகில் இருந்து மெதுவாக பாடிக்கொண்டிருந்தாள். தரங்கங்கள் கேட்பதில் என் மனைவிக்கு அலாதி பிரியம். அவள் தன் பெண்ணுக்கும் நிறைய சொல்லி தந்திருந்தாள். என் மனமும் அமைதியாக இருந்தது. மின் விளக்கை பொருத்த கையை தூக்கினேன். கூடத்து படத்தின் முன் எரிந்து கொண்டிருந்த குத்து விளக்கின் ஒளி தவிர மற்ற இடங்களில் இருளாக இருந்தது. ஷ், அப்பா, விளக்கு போடாதீர்கள், அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்தாள் மகள். நான் என் அறைக்குள் சென்றேன். என் மனைவி பெண்ணின் தலையை வருடி கொண்டிருந்தாள். பெண் தாயின் கையை தடவி கொண்டிருந்தாள். மங்கிய ஒளியில் அந்த காட்சி அழகிய சித்திரம் போல என் உள்ளத்தில் அமைதியை கொடுத்தது. நான் என் மேஜை அருகில் சிறிது வேலை பார்த்து கொண்டிருந்தேன். சோமனா அருகில் வந்து நின்றாள். தாமரை மலர் ஒன்று இடம் பெயர்ந்து உயிலாக நிற்பதைப் போல. என்ன நாற்காலி என்றேன். என்னப்பா என்று அவள் வினவினாள். உன் அம்மாதான் உனக்கு இந்த பெயரை இன்று சூட்டினாள் என்று ஆரம்பித்து சொன்னேன். அம்மாவுக்கு என் மேல் கோபம் அப்பா, அதுதான் இரத்த அழுத்தம் இன்றைக்கு வந்து விட்டது என்று மெதுவாக தயங்கி தயங்கி வெளியிட்டாள் மகள். ஏன், என்ன செய்தாய்? வாருங்களப்பா, சாப்பிட்டு கொண்டே பேசலாம். இங்கே பேசினால் அம்மா காதில் விழும் என்று ரகசியம் கூறினாள் சிறுமி. எனக்கு சிரிப்புத்தான். ஆனால் நான் என்றைக்குத்தான் அவள் பேச்சுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறேன்? எழுந்து இருவரும் சமையல் அறையை அடைந்தோம். சோமனா இருவருக்கும் இலையை போட்டு பரிமாறினாள். நெய், மோர், சமையல் யாவற்றையும் அருகில் எடுத்து வைத்து கொண்டு அவளும் உண்ண அமர்ந்தாள். நான் மௌனமாக காத்திருந்தேன். சோபனா ஏதோ சொல்லவா எடுத்தாள். அது சாதத்துடன் மீண்டும் வயிற்றுக்குள்ளேயே போய்விட்டது போலும். ஏன், என்ன நடந்தது? என்ன அசட்டுத்தனம் செய்தாய் என்று கேட்டேன். அம்மாவும் நானும் அத்தை வீட்டுக்கு போனோம் அப்பா. சரி. என்னையும் கூப்பிட்டார்கள். சரி. என்னை என்னப்பா சரி சரி என்கிறீர்கள்? சொல்லு. நானும் போகிறேன் என்றேன். அம்மா வேண்டாம் என்றாள். நீ பிடிவாதமாக நின்று விட்டாயாக்கும்? ஆமாம் அப்பா. அவள் குரல் கம்மியது. அம்மா ஏன் வேண்டாம் என்றாள்? அவர்கள் எல்லோரும் நடந்து போய் 6 அணா டிக்கெட்டுக்கு போக போகிறேன் என்றார்கள். அம்மா அதனால் வேண்டாம் என்றாள். பிறகு நாம் மூவரும் அதே படத்துக்கு போகலாம் என்றாள். போ, இவ்வளவுதானே? இதற்காக அம்மாவுக்கு உடம்புக்கு வந்து விடாது. வெயிலில் போயிருப்பீர்கள். ஆமாம் அப்பா, போகும்போதும் நல்ல வெயில், வரும்போதும் நல்ல வெயில். அம்மா மட்டும் திரும்பி வந்தாளா? ஆமாம், அதற்குள் சினிமாவுக்கு நேரமாகிவிட்டதே. ஓ, என்ன அப்பா, ஓ என்றால் என்ன அர்த்தம்? அது கிடைக்கிறது. சித்தி எப்படி இருக்கிறாள்? சித்தி உப்பில்லா பத்தியத்தில் இருக்கிறாள். அத்தைக்கு ஒரே கவலை. நல்ல காலம், சித்தப்பாவை இந்த சமயத்தில் இங்கே மாற்றினார்களே என்று அத்தை சந்தோஷப்பட்டாள். சித்தப்பா எப்பொழுது வருகிறானாம்? நாளைக்கு.
ஏனப்பா, சித்தப்பா வந்து விட்டால் அவர்கள் நம் வீட்டில்தானே இருப்பார்கள். அவள் குரலில் இருந்த ஆவல் என்னை சுண்டிவிட்டது. ஆமாம், சித்தி மட்டும் குழந்தை பிறந்த பிறகு வருவாள். ஐயே, என்றாள் அவள் மகிழ்ச்சியில். உன்னை ஒருவேளை சமாளிப்பதே சிரமமாக இருக்கிறதே, இன்னும் 4 குரங்குகள் சேர்ந்தால் எப்படி இருக்கும் வீடு? அம்மாவுக்கு சிரமமே தரமாட்டோம் அப்பா. பாமா நன்றாக சமைக்கிறாள், நானும் பிரமீளாவும் மற்ற வேலைகளை செய்து விடுவோம். கிருஷ்ணனும் முரளியும். போதும் போதும், என்னை சாப்பிட விடு. இன்றைக்கு ஏதாவது சாப்பிட்டால் தானே உண்டு. உங்கள் சமையலை எல்லாம் சாப்பிட்டு விட்டு பிறகு எப்படி பிழைப்பது? போங்கள் அப்பா. அவள் போங்கள் அப்பா என்று கூறினதும் எனக்கு மாற்றல் நினைவுக்கு வந்துவிட்டது. உடனே குழப்பமும் கூடவே துரத்தி கொண்டு வந்தது. சோபா, நீ கல்லூரியை விட்டு விடுகிறாயா என்று கேட்டேன். ஏனப்பா? வெறுமனேதான் கேட்டேன். என்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் என்கிறீர்களே, பார்த்தீர்களா என்று சிணுங்கினாள் மகள். என்னை மாற்றிவிட்டால் என்ன செய்வாய்? ஹாஸ்டலில் படிக்கிறேன், அத்தை வீட்டில் படிக்கிறேன். அத்தை வீட்டில் படிப்பாயா என்று நான் கேட்டதும் அவள் முகம் சிவந்து விட்டது. என் தமக்கை வீட்டில் அவளுடைய மைத்துனன் பிள்ளை இருந்தான், நல்ல புத்திசாலி. அவனுக்குத்தான் சோபனாவை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானமாக இருந்தோம். சோபனா குனிந்த தலை நிமிரவில்லை, சாப்பிடுவதில் முனைந்திருந்தாள். அத்தை வீட்டில் படிப்பவர்கள் அப்பாவுக்கு மோர் விடமாட்டார்களா என்றேன். மௌனமாக அவள் தயிரை இடக்கையால் என் கலத்தில் ஊற்றினாள். நான் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு முன்பக்கம் வந்துவிட்டேன். சோபனா சமையலறை வேலைகளை முடித்துக்கொண்டு தன் தாயாருக்காக வெந்நீரும் ஹார்லிக்ஸ் சீசாவும் எடுத்து கொண்டு வந்தாள். பாந்தமாக ஏற்பாடாக அவள் வேலை செய்தாள். சிறுபிள்ளைத்தனம் பொறுப்புணர்ச்சியை அகற்றிவிடவில்லை. எனக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருந்தது. அவளை விட்டு எப்படி பிரிவது என்று நான் தவித்தேன். அவளோ தனியாக இருந்து படிக்கிறேன் என்கிறாள். எப்படியும் என் தம்பி வந்து விடுவானே, பிறகு அவளை விட்டு வைப்பதை பற்றி என்ன கவலை? மறுநாள் நான் எழுந்திருந்த போது என் மனைவி தன் வேலைகளை சகஜமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் மாற்றல் விவகாரத்தை பற்றி பேச எனக்கு துணிவு இல்லை. பேசாமல் என் அலுவலகம் போய்விட்டேன். மாலை வந்தபோது என் தம்பி மனைவி வீட்டில் இருந்தாள். என்னம்மா, எப்படி இருக்கிறாய் என்று நான் கேட்டேன். மிகவும் பலவீனமாக காணப்பட்டாள் அவள். டாக்டரிடம் போனேன் மாமா, அப்படியே இங்கு வந்தேன். மாமிக்கு நேற்றெல்லாம் உடம்பு சரியாக இல்லையாமே என்றாள் அவள். மூச்சு திணறியது அவளுக்கு. யார் சொன்னார்கள் என்று கேட்டாள் என் மனைவி. நம் சோமனாதான் கல்லூரியில் இருந்து வரும்போது அங்கே வந்து சொல்லிவிட்டுத்தான் வந்தாள். என்ன சொன்னாள்? என் மனைவியின் குரலில் ஏதோ ஒன்று குத்தி நின்றது. அம்மாவுக்கு உடம்பே நன்றாக இல்லை என்றாள். என் மனைவி சுசீலாவை உற்று பார்த்தாள். அவளோ சோபனாவுக்கு வகிடு எடுப்பதில் முனைந்திருந்தாள். மாற்றலை பற்றி சொல்லலாம் என்று நினைத்து ஆயத்தமாக நான் அவர்கள் எதிரில் அமர்ந்தேன். மாமா, நல்ல காலம், உங்கள் தம்பி இங்கு வந்து விடுகிறார். இல்லாவிட்டால் ஒரே பயமாக இருக்கும் என்றாள் சுசீலா. ஏன், நான் இல்லையா? அத்தோடு பயம் எதற்கு? டாக்டர்கள் இல்லையா? வைத்திய வசதி இல்லையா என்று நான் அவளை தேற்றினேன். சாதாரணமாக என்னோடு கூடவே சேர்ந்து அடித்து பேசி என்னை விட ஆணித்தரமாக மனிதர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவாள் என் மனைவி. இந்த முறை சுசீலாவின் பிரசவத்தை தானே நடத்தப் போவதாக கூறிக்கொண்டிருந்தாள். அவளுடைய இரத்த அழுத்தத்தை முன்னிட்டுத்தான் சுசீலா தாயகம் சென்றது. இப்பொழுது அவள் அல்லவா ஆஸ்வாசப்படுத்த வேண்டும். இன்று ஏனோ விசித்திரமாக பார்த்து கொண்டு தனித்து நின்றாள். சுசீலா வீட்டுக்கு போய்விட்டாள். மாமி, ரிக்ஷாவில் துணைக்கு சோபனாவை அழைத்து போகிறேன். ஏறுவதும் இறங்குவதும் சிரமமாக இருக்கின்றன. உதவி தேவையாக இருக்கிறது. உடனே அனுப்பிவிடுகிறேன் என்றாள் சுசீலா. ஆஹா என்ற என் மனைவி தந்த அனுமதியில் ஏதோ களங்கம் இருந்தது. சுசீலா போன உடனே அது வெளிப்பட்டதை எதிர்பாராத விதமாக. என்ன செய்தால் என்ன? என் கை உப்பு அப்படி. நன்றியே கிடையாத உலகத்தில் என்ற மடை திறந்தாற் போல வீசினாள் என் மனைவி. ஏன், என்ன என்ன நடந்தது? நடக்கிறது என்ன இருக்கிறது? நீ யாரை குறிப்பிடுகிறாய்? வேலைக்காரர் யாராவது நின்று விட்டார்களா சொல்லாமல்? வேலைக்காரர்களை சொல்லவில்லை. பின்ன நானா? சோமனாவா? சுசீலாவா? அக்காவா? சோமனா சோமனா என்று நான் தான் உயிரை விடுகிறேன். அதற்கு துளி கூட அம்மா என்று ஆசை இல்லை. இங்கே நான் அவளுக்கு பிடிக்குமே என்று குலோப் ஜாமுன் செய்து வைத்து கொண்டு காத்திருக்கிறேன். அவள் பாட்டுக்கு உங்கள் அக்கா வீட்டில் புளியஞ்சாதம் சாப்பிட்டு விட்டு வருகிறாள். அதுவும் என்ன பழைய மிகுந்ததோ என்னவோ.
அங்கே பரிமளா மாமா எல்லாம் விளையாட இருக்கிறார்களே. புது நைலான் மேலாக்கு போட்டு கொண்டு போனாள். வரும்போது பீற்றல் வாயில் தாவணியுடன் வருகிறாள். சுசீலா வாங்கி தந்தாளாம். அதற்கு என்ன முகஸ்துதி, என்ன ஆர்ப்பாட்டம்! என்ன சொன்னாள்? சித்தி, நீ வாங்கின வாயில் தாவணிதான் வெயிலுக்கு நன்றாக இருக்கும் என்று வியாக்கியானம் செய்கிறாள் உங்கள் பெண். சுசீலா அகமகிழ்ந்து போகிறாள். உனக்கு உன் பெண் சமர்த்தில் சந்தோஷந்தானே? ம் என்ற பெருமூச்சு விட்டாள் என் மனைவி. நான் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினேன். என் மூளை வேகமாக வேலை செய்தது. என் உள்ளத்து குழப்பம் தெளிவு பெற்றுக்கொண்டே வந்தது. எங்கள் முதலாளியின் வீட்டுக்கே நேரே சென்று நான் உடனே திருவனந்தபுரம் போக தயார் என்று என் சம்மதத்தை வெளியிட்டேன். அவர் ஆச்சரியப்பட்டார். நான் தெம்புடன் வீடு திரும்பி வந்து என் மனைவியிடம் விஷயத்தை சொன்னேன். அப்பொழுது அவள் சோமனாவுக்கு சாதம் போட்டு கொண்டிருந்தாள். தாய் கரண்டியை விட்டு விட்டாள். பெண் இலையை விட்டு எழுந்து விட்டாள். அப்பா, நான் காலேஜ் விட்டு விடுவேன் என்றாள். அவ்வளவுதான். பேசாமல் படித்தது போதும் என்றாள் அவள் தாய். வெகு நன்றாக இருக்கிறது. நீங்கள் பேசுவது பணத்தை கட்டிவிட்டு படிக்காமல் இருப்பதா? இந்த 1 வருஷ படிப்பு முடியட்டும், பிறகு பார்ப்போம் என்றேன் நான் கண்டிப்பாக. பெண் குழந்தைகளை எங்கே விட முடியும் என்று என் மனைவி வாதாடினாள். நான் மாட்டேன் அப்பா, உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது என்று சோபனா பேசி முடிப்பதற்குள் என் தோளில் அவள் முகம் பதிந்தது. என் சட்டையெல்லாம் கண்ணீரில் நனைந்து விட்டது. ஹாஸ்டலில் படிக்கிறேன் என்றாயே என்று கேட்டேன். மனைவியும் கண்களை துடைத்து கொண்டாள். பெண்ணை என்னிடமிருந்து பறித்து தன் மடியில் இறுக்கிக் கொண்டாள். பெண் பிள்ளைக்கு படிப்பு முக்கியமா என்ற தத்துவம் பேசினாள். நான் என் பிடிவாதம் மாறாமல் நின்றேன். தம்பிதான் இங்கு வந்துவிடப் போகிறானே, அவனிடமும் சுசீலாவிடமும் விடாமல் எங்கு விடுவது? பாமா பரிமளாவுடன் பொழுது போவதே தெரியாது. லீவு விட்டதுமே எங்களிடம் ஓடி வந்து விடலாம் என்று பொதுப்படையாக சொன்னேன். இலை தளிர்க்க இலையையே கிள்ளுவது போல பிரேமை நிலைக்க அன்பையே தியாகம் செய்ய வேண்டியதுதான் என்று நான் தெரிந்து கொண்டேன். பிறந்த பழைய மதத்தை விட பிடித்த புதிய மதத்தில் தீவிரம் அதிகம் இருப்பது போல பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் வலுவுடையதோ? என் மனைவி பெண்ணின் மீது வைத்த ஆசை அளவு மீறி அந்த பெண்ணுக்கே தொந்தரவாக ஆகிவிடும் என்பதை உணர்ந்தேன். பாசத்தின் எல்லை வெறுப்பில் வந்து நிற்பதற்குள் சிகிச்சை செய்துவிட துணிந்தது என் மனம். ஆம், சிகிச்சைதான். பாசத்தை விட வேறு எந்த வியாதிதான் வலுவுடையது? அதன் அறிகுறிகளை காணும் போதே நான் எச்சரிக்கையாகிவிட்டேன். நாங்கள் சோபனா மீது பாசம் வைப்பதாக எண்ணி எங்களையே ஏமாற்றிக் கொள்வதில் என்ன பயன்? அது எங்கள் மீதே நாங்கள் கொண்டிருக்கும் தன்னலமன்றோ? பெரிய பளு இறங்கிவிட்டது போல நான் என் அறையில் சென்று சட்டையை கழற்றி ஆணியில் மாட்டினேன். சட்டையில் சோபனாவின் கண்ணீரின் ஈரம் கையில் பட்டது. அந்த இடத்தை கன்னத்தில் வைத்து கொண்டேன். என்னை அறியாமல் என் கண்கள் தாரையை பெருக்கின. ஆனால் என் மனம் அதனால் தூய்மையே பெற்றது. எங்களுடைய பாசம் இவ்வளவு வன்மை பெறுமானால், பிரிவு இவ்வளவு கடினமாக இருக்குமானால், அன்று 15 வருடங்களுக்கு முன் தான் பெற்ற குழந்தையை எங்கள் சந்தோஷத்துக்காக எடுத்து தந்த சுசீலாவின் தியாகம்தான் எவ்வளவு மேன்மையானது! தாம் பெற்ற குழந்தை தம்மை சித்தப்பா சித்தி என்று அழைத்தும் பொருட்படுத்தாமல் அவளை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட என் தம்பியையும் சுசீலாவையும் மெச்ச வார்த்தைகள்தான் உண்டோ? கலைமகள் இதழில் 1962ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.